ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆம், எல்லாரும் ஆன்மீகத்தை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குது. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருந்துட்டு சினிமா பாட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வியூவர்ஸ் எல்லாம் அது தான் நீங்கள் லைக் பண்ணிகிட்டு இருக்குது. அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஆன்மீகத்தை வெறுக்காதீங்க. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது கடவுள் மட்டும்தான். எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு போனாலும் பகவான் மட்டும் நம்ம கூடயே இருக்கும் கடைசி வரைக்கும். நம்ம நம்ம சத்து போனாலும் இந்த உடம்புக்கு தான் சாக வழியாக நமக்கு இல்லை. நம்ம பகவான் கூட எப்பவும் நித்தியம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மாவாக அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஸ்தூல உடல், இது போயிடும். சூஷ்ம உடல் உள்ளே இருக்குது. அதுவும் ஆத்மாவும் பகவான் கூட எப்பவுமே பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தயவு செஞ்சு நான் போடுற ஆன்மீக வீடியோவும் விருந்தாவனம், மாயப்பூர் இதெல்லாம் எனக்கு பகவான் கொடுத்த ஒரு கொடுப்பனை. உண்மையிலேயே நான் இந்த மாதிரிலாம் இருந்து இன்றைக்கி கடைசியில் ஒரு ஆன்மீகத்தில் வந்துட்டு இன்றைக்கி நான் இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குதுன்னா அது பகவான் தான். உண்மையிலே பகவான் தான். எனக்குள்ள நிறைய ஃபீலிங்கும் இருக்குது. அது ஜஸ்ட் இப்படி வந்துட்டு இப்படி போயிடும். அது உள்ளே எடுத்துகிட்டு நான் போகாது. நான் நிறைய மனுஷங்களை நம்பாது, கடவுளை மட்டும் நம்போம். அதனால நான் எப்போ ஹாப்பியாக இருக்கேன். சில மைண்டு டிஸ்டர்ப் எனக்கு வரும், அது இல்லாமல்லாம் இருக்காது. சாதாரண மனுஷங்க தானே. நம்ம கடவுள் இல்லை, எதுவுமே கடவுள் இல்லை. கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று வேணும் 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 என்ன நமக்கு தெரியாது. அன்பு, இந்த உலகத்தில் அன்பு. ஆனால் இந்த உலகத்தில் தேடுறது ரொம்ப டஃப்பு. அது கிடையவே இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை. எல்லாம் கள்ளந்தான் சொல்லுது, எல்லாம் போய் தான் சொல்கிறாங்க. கடவுள் மேலே நீங்கள் அன்பு வைங்க, லவ் வைங்க. அது எப்பவும் வேஸ்ட் ஆகாது. பெனிஃபிட் நமக்கு நம்ம 10% வச்சா பகவான் நம்ம மேலே 100% வைக்கிது. அதனால் எனக்காக தயவு செஞ்சு சாமி வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். எனக்காக அதை லைக் பண்ணுங்கள். 1-2 என்னோடய வீடியோஸும் நான் போடான் கண்டிப்பாகிட்டு போடும். பின்னா அந்த நிறைய கடவுள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். அது தெரிஞ்சுக்க அந்த இடத்த பார்க்குறதுக்கே நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா. விருந்தாவனம் நல்லா போகணும் அப்படி சொல்லிட்டு, விருந்தாவனம் மாயப்பூர்லாம் போகணும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக நான் வீடியோ போடுறது எல்லாமே நான் நேச்சுரலாக பார்த்தது. அது எல்லாமே நான் பார்த்தது. ஆனால் அங்கே ஷூட் பண்ணது கிடையாது. எல்லாமே நான் இதுலேருந்து எடுத்து தான் நான் போடுறேன். எனக்கு அனுப்புறது அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ நான் போடுறேன். மீதி எல்லாமே யூடியூப்லேருந்து நான் எடுத்தும் நான் போடுறேன். ஓகே, மீதி என்னோடய வீடியோவில் நான் பண்ணுறதெல்லாம் அது நான் சுயமாயிட்டு நான் செய்து எடிட்டிங் அதெல்லாம் எனக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்சிட்டு இல்லை. நான் லிப்ஸ்டிக் அண்டு மஸ்காரா லைட்டாக இது பண்ணோம், திலக்கம், தட்ஸ் ஆல். நான் நோ மேக்கப்பு. ஓகே, எந்த மேக்கப்பும் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கா, பகவான் என்னை எப்படி படைச்சிருக்குதோ அப்படிலாம் இல்லை. என்னை இப்படி தான் படைச்சிருக்கு, நான் இப்படி தான் இருக்கேன், நான் இப்படி தான் என்னை ப்ரெசண்ட்டாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஏதோ ஆக்ஷன் எனக்கு முன்னாடி டான்ஸர், நான் நாடக நடிகை டான்ஸர் அப்படிங்கிறதுனால ஆக்ஷன் ஓரளவுக்கு பகவானோட கருணையினால் இவ்வளோண்டு வருது. அதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. மாடு வீடியோ போட்டால் அது நல்லா 300-400 லைக் போடுது நீங்கள். அப்போது பகவானை போட்டாக்கா அது ஒரு லைக்கு நீங்கள் போட மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஞாபகம் பண்ணி அதுதான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. கிருஷ்ணா வீடியோஸை கண்டிப்பாக எல்லோரும் தயவு செஞ்சு பாருங்கள். என் வீடியோக்கு லைக் போடலாம் கூட, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி கவலை நான் இல்லை எனக்கு. ஆனால் பகவான் படத்துக்கு வீல் போடனா எனக்கு அழுக வந்துடும். ப்ளீஸ் என்னை அழ வைக்காதுங்க. 1-2 தான் நான் போடுவேன், ஜாஸ்தி போட இல்லை. 1-2 தான், 2-3 அப்படி தான் நான் போடுது. இப்போ கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா. இனி ஒரு 1 மந்த்துக்கு நிறையா பக்தி வீடியோஸ் எல்லாம் நான் போடான் கண்டிப்பாக. தயவு செஞ்சு எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் ஆக்கி கொடுக்குங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. என் வீடியோ 1-2 இடையில் நான் போடுறேன். ஓகே,
தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ ஹாப்பி இருக்கும். நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஓகே, அதை ஏன் பார்க்க மாட்டேங்குது நீங்கள்? என் மேலே கோவமா? ஏன் தமிழ் பொண்ணுங்கள்லாம் அப்படி இப்படி அப்படி ஆடினாத பார்க்குவோமா? நான் டீசெண்டாக தான் வீடியோ போட்டுட்டு இருக்குது. அது லைக் பண்ணாதா? பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்க. நான் யாருக்கும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல, எனக்கும் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்குது. நான் பண்ணுங்க. அது மேக்ஸிமம் என்னோடய பகவானுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ப்ளீஸ். எனக்கு வேண்டி உங்களுக்கு நான் பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். கிருஷ்ணா வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபேமிலிகளுக்கெல்லாம் அதை அனுப்பி கொடுங்க. அங்கே போகணுன்னு நீங்களும் ஆசைப்படுங்க. அதை பார்த்துட்டிங்களா நேச்சுரலாகவே இருக்கும். அப்படியே டேச்சு ஹால்டரில் அப்படியே இருப்பாங்க. டேச்சு அப்படியே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு 5 ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணும். அதெல்லாம் நான் 4 தவணை 5 தவணை ஒரு இல்லை ஸ்டேட்டுக்கு ஏன் போயிருக்கு. கல்கட்டா, டெல்லி, மாயப்பூர், இந்த மாதிரி தூரமாக எல்லா இடத்துக்கும் பகவான் என்னோட கருணையினால், பகவானோட கருணையினால் எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பின்னியம் கிருஷ்ணா அனுகிரகம் உங்களை எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எல்லா அச்சீவ்மெண்ட்டும் எல்லாம் கிளியராகி பகவான் கொடுக்கும். கண்டிப்பாகிட்டு கொடுக்கும். அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். இது ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னோடய வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் இருக்கும். அது இதுக்காக தான் நான் போடான். அப்படின்னா என்ன சாமி வீடியோ நான் போடுறது தயவு செஞ்சு அது எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. அதை லைக் பண்ணுங்கள். அது ப்ளீஸ் எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. அதை பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா.